कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान सगगण ललिता श्री विशाखान्वितांस हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पदे गोपेश गोपिकाकांत राधाकांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधनेश्वरी सुदे देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरूपयस्य कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नामिने नमः आचार्य पादाय निताय कृपा प्रदायिने गौर कदादामदाय नगर ग्रामधारिणे नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தோட க்ளோரிஃபிகேஷன் தான் கிளாஸாக நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ பிரபுபாதோடைய புத்தகங்களை படிக்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நீங்கள்லாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. எதுக்காக நீங்கள் கோயிலுக்கு வர்றீங்க? பொதுவாக கோயிலுக்கு வர்றது எதுக்கு? நம்மளோட கஷ்டங்கள் தீர்றதுக்கு. மன கஷ்டமாக இருக்கலாம், இல்லை உடல் கஷ்டமாக இருக்கலாம், இல்லை பண கஷ்டமாக இருக்கலாம். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தான் கோயிலுக்கு வர்றது வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ கோயிலுக்கு வந்து பகவான் முன்னாடி நின்றுட்டு இந்த கஷ்டங்களை எல்லாம் சொல்லி இந்த கஷ்டத்தையெல்லாம் எனக்கு தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. சப்போஸ் கஷ்டம்லாம் மறுபடியும் எச்சாகுது, இல்லை கஷ்டம் தீரவே இல்லைன்னா பகவானே திட்ட வேண்டியது. இதுதான் பகவானுக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவாக நம்ம சிறுசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனால் அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா புராணங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பரத மகாராஜா, கௌதம புத்தர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எந்த தேவையுமே கிடையாது. அவங்களாம் ஜகத்துக்கே ராஜா. அவங்களுக்கு இல்லாததே கிடையாது. அன்பான மனைவி, குழந்தைங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாருமே அவங்க மேலே அன்பு செலுத்துகிறவங்களாக தான் இருந்தாங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்களுக்கு. காசு பணத்துக்கு ஏதாவது குறைவு. ஜகத்துக்கே ராஜான்னா எப்பேற்பட்ட ஆப்புலன்ஸோடு இருப்பாங்க அவங்க. அந்த அளவுக்கு இருக்கிறவங்க எதுக்காக துறவரம் மேற்கொண்டு ஒன்றுமே வேணான்னு சொல்லிட்டு எதுக்காக போகிறாங்க? இது நம்ம யோசிக்கணும். ஏன் நம்ம எதுக்காக கோயிலுக்கு போகிறோம்? சாமிக்கிட்ட போயிட்டு அதை கொடு, இதை கொடு, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டு இருக்கேன். பகவானுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நாம் போய் கேட்குறோம் நாம். ஆனால் இவங்க எல்லாம் இருந்து ஏன் விட்டுட்டு போனாங்க? அங்கே ஏதாவது பிரச்சனை சரி இருக்க முடியலன்னு போனால் அது வேறு விஷயம். எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்கிற ஒருத்தங்க எதுக்காக விட்டுட்டு போகிறாங்க? இது நம்ம யோசிக்கணும், கேட்கணும். அதுதான் அத்தாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. கேள்வி கேட்கணும். நான் ஏன் கஷ்டப்படுறேன்? கஷ்டமே இல்லைன்னா கூட அவங்க ஏன் விட்டுட்டு போகிறாங்க? இதெல்லாம் கேள்வியும் நீங்கள் உங்கள் மனசில் வரணும். கேள்வி கேட்கணும். அப்போ அந்த கேள்விக்கான பதில் எங்கிருந்து கிடைக்கும்? இந்த மாதிரி நமக்கு இதிகாசங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். நமக்கு பகவானை பற்றி தெரியும் பொழுது தான் அவர்கிட்ட நம்ம என்ன பேசணும், என்ன கேட்கணும், எப்படி அவர் கூட நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வர்றீங்க, இந்த ஹாலில் இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ அந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஒரு ஸ்க்ரீன் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் போட்டுட்டு ஆனால் வர்றவங்கெல்லாம் அந்த ரூமை பார்த்து பகவான் அந்த பக்கம் இருக்காரு, ஆனால் இங்கே இந்த ரூமை விழுந்து கும்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. விழுந்து கும்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மூத்த பக்தர்களை விழுந்து கும்பிட்றாங்க, நாமளும் விழுந்து கும்பிடலான்ட்டு விழுந்து கும்பிடுவீங்க. ஏன்னா மூத்த பக்தர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை திருப்பி நம்ம பண்ணுறது வழக்கம். அது என்ன காரணம் தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. இதே அந்த ரூம்குள்ளே பிரபுபாதர் உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஒன்றும் தெரியாமையே நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட பெரியவங்க வந்து பண்ணுறதை நாம் பண்ணுறோம். ஆனால் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் பொழுது இன்னும் எவ்வளோ உத்வேகம் இருக்கும், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் நாம் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பகவானை அணுகும் பொழுது நமக்கு வந்து அதனுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் சரி, அதனுடைய ஃபுல்ஃபில்லான ஒரு பலனும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க? நம்மளுக்கு ஸ்கிரிப்சர்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறது என்னுடைய முக்கியத்துவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு
பக்தி தீர்த்த சுவாமி மகாராஜ்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து உடலை விடக்கூடிய சமயத்தில் எல்லாரும் பார்க்க போனாங்களாமா. இப்போ பார்க்க போகும்பொழுது அவங்கக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாராம். அவர் வந்து கொஞ்சம் நேரத்தில் உடலை விட போகிறாரு, அவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கார். அவங்கக்கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன்னொன்னே இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து சீடர்களெல்லாம் வந்து என்னமோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க மகாராஜ் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 நாய் சண்டை போட்டுக்கிட்டா அதில் எந்த நாய் ஜெயிக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் உடலை விட போகிறாரு, 2 நாயை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும், அதில் எது ஜெயிச்சா என்ன, எது தோத்தா நம்மளுக்கு என்ன, எதுக்கு இவர் எதுக்கு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியலையா, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அதுக்கு அவரே பதில் சொன்னாராம், அதாவது எந்த நாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் ஜெயிக்கும். 2 நாய் சண்டை போட்டுதுன்னா எந்த நாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அது இன்னொரு நாயை கடிச்சு கொதறி ஏதோ ஒன்று பண்ணி இது வந்து ஜெயிச்சிடும். அது மாதிரி நம்ம ஹிருதயத்துலேயும் 2 மனப்பான்மை இருக்குது. ஒன்று ஆன்மீகமான மனப்பான்மை, இன்னொன்று பௌதிகமான மனப்பான்மை. இது 2க்குள்ளே எப்பொழுதுமே போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே போட்டி. இந்த 2 நாய் சண்டை போடுற மாதிரி இந்த 2 மனப்பான்மைக்குள்ளாரையும் போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நாம் எதுக்கு தீனி அதிகமாக போடுறோமோ அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த நாய் வந்து எப்படி ஸ்ட்ராங் ஆகுது, நிறைய சாப்பிட்டு தீனி சாப்பிட்டு நிறைய உடம்பை நல்லா வலுவாக வச்சுருக்கிறதான ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி இந்த மனப்பான்மை 2 மனப்பான்மையில் எதுக்கு அதிகமாக நம்ம தீனி போடுறோமோ அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பௌதிகமான விஷயங்களை நம்ம தீனியாக போட 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 என்ன ஆகும்னா அந்த பௌதிகமான மனப்பான்மை அதிகமாகும். இதே நீங்கள் ஆன்மீகமான விஷயங்களை போட போட என்ன ஆகும்னா ஆன்மீகமான மனப்பான்மை அதிகமாக இருக்கும். 2க்குள்ளே போட்டி வரும் பொழுது ஆன்மீகமான மனப்பான்மை வந்து அதிகமாக சாப்பிட்டு இருந்ததுன்னா இந்த பௌதிகமான விஷயத்தை ஓரம் தள்ளிட்டு பக்தி விஷயத்தில் அது கொண்டு போகும் நம்மளை. இல்லை நம்ம பௌதிகமான விஷயங்கள் தான் நிறைய தீனியாக போட்டிருக்கோம் அப்படின்னா இது அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ வாங்க ஞாயிற்றுக்கிழமை இங்கெல்லாம் சத்சங்கம் நடக்குது, கிளாஸ் எல்லாம் கொடுப்பாங்க, வாங்க போகலாம் அப்படின்னா எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பௌதிகமான விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு சும்மா வெட்டியாக வீட்டில் இருந்தால் பொழுதுபோக்கலைன்னா வேணால் வரலாம், வந்தால் பிரசாதம் கொடுப்பாங்க, ஆரத்தி பார்க்கலாம், கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான். அது வந்து பௌதிகமான மனப்பான்மை அதிகம் இருந்துச்சுன்னா தான் அந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆன்மீகமான விஷயங்களுக்கு நிறைய தீனி கொடுக்கணும். அது எங்கேருந்து கிடைக்கும், எங்கிறது கிடைக்கும், பௌதிகமான விஷயங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்து இன்னொரு பக்கம் போய் இறங்குனீங்கன்னாவே போதும், எல்லா விஷயம் உங்கள் காதுக்குள்ளே போய் நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வேறு எதுவுமே கூட பண்ண வேண்டியதில்லை, காசெல்லாம் செலவே பண்ண வேண்டியதில்லை. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆனால் ஆன்மீகமான விஷயங்கள் எங்கேயுமே கிடைக்காது, ஸ்கிரிப்சர்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் ஸ்ரீமத் பாகவதம் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட்டு. அதாவது எல்லா புராணங்கள் இதிகாசங்கள் அத்தனையும் நீங்கள் ஒரு தராசில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஏன்னா இது கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லுவாங்க. கிரந்தங்களுக்கு ராஜாவாம் இது, அத்தனை ஸ்கிரிப்சர்ஸுக்கும் இது ராஜாவாம். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்ரீமத் பாகவதம் செட் யார் வீட்டில் இருக்கோ அங்கே 33 கோடி தேவர்களும் அங்கே வந்து இருப்பாங்களாம், வாசம் புரியுமாங்களாம். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு தேவர்களோட கோயிலுக்கு போய் நீங்கள் கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் உங்கள் வீட்டில் இருந்தாவே போதும், அத்தனை பேரும் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. அதுவும் நீங்கள் எடுத்து தினமும் படிக்கவே ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க இப்போ அதை கேட்கவே ஆரம்பிச்சிடுவாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க அவங்க. இதை விட உங்களுக்கு வேறு என்ன உங்களுக்கு வேணும்? அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை கோடி தேவர்களும் உங்கள் வீட்டில் வந்து வாசம் பெறுறதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் வே நம்ம பிரபுபாதர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம தாய்மொழியிலேயே இருக்குது. நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியாமல் இருக்கலாம், இப்போ வேணால் சும்மா தான் வாங்கி வச்சுருப்போம், பூஜை பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்மளுடைய பிராந்திய மொழிகள்லேயே எல்லா மொழிகள்லேயும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கைக்கு வந்திருக்கு. அப்போ யார் வேணால் வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் படிக்க தரலன்னா பரவாயில்ல, அந்த மொழிபெயர்ப்பு அந்த பிரபுபாதருடைய அந்த பர்போட் படித்தாவே போதும். நமக்கு என்ன நம்மளுடைய அந்த முக்திக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அதுலேயே கிடச்சிரும் உங்களுக்கு. அப்போ ஈஸியாக ஒரு 5வது படித்தவங்க கூட பாகவதம் படிக்கலாம். பெரிய படிப்பு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு ஈஸியாக பகவானை நம்ம பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பாகவதத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா பகவான் வந்து அவருடைய லீலைகளை முடிச்சுட்டு வந்து தாமத்துக்கு, அவங்களுடைய கோலோக விருந்தாவன தாமத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மமெல்லாம் வந்து இந்த பாகவதத்தில் தான் அடைக்கலம் புகுந்துக்குச்சான்.
அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து பகவானை வந்து அதுக்கப்புறம் ஏன்னா கலியுகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பகவானெல்லாம் வந்து இங்கே லீலை பண்ண வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் பாகவதம் வீட்டில் வச்சு நீங்கள் படிக்கும் பொழுது தினமும் நீங்கள் பகவானை தரிசனம் பண்ணலாம். நீங்கள் ஆழ்ந்து அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படித்தா கூட போதும். நீங்கள் மனசார வந்து பொறுமையாக புரியலைன்னா திருப்பி அந்த பேஜை படிக்கலாம். இப்படி நம்ம வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் படிக்கும் பொழுது அந்த பாகவதத்தின் பக்கங்களில் பகவானை நீங்கள் தரிசனம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு பகவானை ஈஸியாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காரு நம்மளுடைய ஆச்சாரியார். இப்போ வந்து சரி, பகவானை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. சரி ஏங்க, நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அவரை பற்றி, எதுக்காக நான் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா அவங்களுடைய புலன்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அவங்களோட புலன்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. அவங்க நல்லா சாப்பிடுவாங்களா இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்களா இருக்கும், இல்லை ஊர் சுற்றுவாங்களா இருக்கும். ஆக மொத்தம் என்ஜாயிங் மென்டாலிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா அனுபவிக்கணுங்கிற ஆசை தான் எல்லாத்துக்குமே இருக்குது இல்லைங்களா. அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை முறையும் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா பகவான்கிறது வந்து ஒரு இரண்டாம் பட்சமாக தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஏதாவது ஒரு கஷ்டம்னாவோ இல்லை தேவைனாவோ தான் பகவான்கிட்ட போகிற மாதிரி இருக்குது. அப்போ பகவானுக்கு நமக்குள்ளே என்ன உறவு இது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதாவது ஒரு மகாராஜ் அவர் வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் மாயாப்பூர் வந்து இது போயிருந்தாராமா, யாத்திரை போயிருந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கும் அந்த கோயிலுக்கும் கொஞ்சம் தூரமாமா. அப்போ தினமும் ஒரு ரிக்ஷாக்காரர் வந்து கூட்டிகிட்டு போகிறது வழக்கமாக இருந்தது. அந்த ரிக்ஷாக்காரர் அந்த ஊருக்காரர் தான். அப்போ தினமும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தது, பேசிட்டு போயிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த ஆள் வந்து ஷாருக் கானுடைய பயங்கர ஃபேனா. அந்த பையன் சின்ன பையன்தான், ஒரு 20 வயசு அப்படி தான் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவன் வந்து அவ்வளோ சொல்கிறான், அவனுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்கிறான், அவங்களுக்கு எத்தனை பசங்க இருக்குது, அவங்க வீடு எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, எங்கே போய் ஜிம்முக்கு போகிறாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ் யார் தைச்சி கொடுக்குறாங்க, அத்தனை விஷயத்தையும் சொல்கிறானாமா. அப்போ அவருக்கு வந்து ஆச்சரியமாக போச்சான். அதாவது ஒரு சாதாரண பௌதிகமான ஒரு ஆக்டரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிடிக்குங்கிறதுக்காக இத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பகவானை நான் ஒர்ஷிப் பண்ணுறேன், நான் பக்தன்னு சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி பகவான் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா என்னோட பக்தி எங்கேயோ போயிருமே அப்படின்னு அவர் தன்னோட பக்தி கூட அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டாராம். அதுலேயும் அவன் ஒரு விஷயம் சொன்னானா அதில் அவர் ஆடி போயிட்டாராம். ஒரு வாட்டி வந்து மும்பை போனபோது அந்த ஷாருக் கான் வீட்டுக்கு போனா அப்படியாமா. ஷாருக் கான் வீட்டுக்குள்ளேலாம் விடமாட்டாங்க இல்லைங்களா, ரசிகர்களெல்லாம் விடமாட்டாங்கல்ல. ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட்காரன் எவ்வளோ ஒரு ரொம்ப கிளவரான ஒரு ஆள் பாருங்களேன். இந்த மாதிரி ஃபேன்ஸ் வருவாங்கன்னே அங்கே ரெஸ்டாரண்ட் கட்டி அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கான். அதுக்கு வந்து பே பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வேணால் அங்கே நின்றுக்கலாம். அது எதுக்காகனா அங்கே போய் நின்றுட்டா அந்த ஷாருக் கானுடைய பால்கனி வந்து தெரியுமா. அவர் எப்பயாச்சும் வந்து இவங்க தரிசனம் எடுக்கிறது, அதுக்கு வந்து பணம் கட்டுறது. அதுக்கு போய் 3 நாளாக பணம் கட்டி இந்த பையன் நின்றுட்டு இருந்திருக்கிறான். டெய்லி வந்து ட்ரெயின் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணி அப்புறம் 4ஆவது நாள் அவர் வந்தாராம் கொஞ்ச நேரம். அப்போ பார்த்துட்டு அவருடைய ஜீவனமே வந்து சஃபல் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படியாம். அப்போ பகவானை சாதாரண ஒரு ஆக்டரை பார்க்குறதுக்கு இவ்வளவு எண்டேவர் போடுறாங்க. நம்ம பகவானை பார்க்குறதுக்கு பகவானை அனுகிரகம் பெறுறதுக்கு எவ்வளவு எண்டேவர் நம்ம போடணும். ஆனால் பிரபுபாதர் மூலிமா நமக்கு பாகவதம் வீட்லேயே கொண்டு வந்து வச்சு தினமும் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மளோட ஆச்சாரியர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து சூரியனை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பெரிய யாகம் இல்லை பெரிய பூஜை அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வெளியே போய் நின்று கண்ணை திறந்தா போதும். சூரியன் உதயமாயிருந்ததுன்னா நீங்கள் வெளியே போய் நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தாவே சூரியன் நம்மளுக்கு தெரிவாங்க. அது மாதிரி நீங்கள் பகவானை பார்க்கணுன்னா செலவு பண்ணிட்டு போய் புண்ணிய தீர்த்தங்களுக்கோ இல்லை வேறு எங்கேயோ போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய சித்தத்தை ஹிருதயத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திக்கிட்டிங்கனாவே பகவான் உங்களுக்கு காட்சி தருவார். எங்கே இருக்கிற இடத்துல இருந்து பண்ணலாம், அந்த இருக்கிற இடத்துலேருந்து பண்ணுறதுக்கான வழிகளை தான் நம்ம ஆச்சாரியர் கொடுத்துருக்காரு. பாகவதம் படிங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணுங்க இருக்கிற இடத்துல இருந்தே. ஏன்னா அப்போ நமக்கு பகவானோட கதைகள் லீலைகள் நம்ம வந்து படிக்கும் பொழுது ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணும்போது நம்மளுடைய ஜட அழுக்குகளெல்லாம் நமக்கு தூய்மையாகுது. தூய்மையான இடத்துல கண்டிப்பாக பகவான் வந்து ஸ்டே பண்ணிடுவார். அப்போ பகவான் கண்டிப்பாக நமக்கு தரிசனம் கொடுப்பாரு.
எவ்வளோ ஈஸியான மெத்தட் நமக்கு நம்ம ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாகவதத்துடைய புகழாரமாக நம்ம எடுத்துக்கலாம். எதுக்காக பாகவதம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக எடுத்துக்கலாம். ராதாராணியோடைய பாஸ்ட் டைமில் நம்ம பார்த்திங்கன்னா ராதாராணி கிட்ட ஒரு சின்ன கிளி ஒன்று இருந்துச்சான். அந்த கிளி கிட்ட வந்து எப்போ பாரு இவங்க வந்து கிருஷ்ணா சொல்லு கிருஷ்ணா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அப்போ அது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்களாம், மாதுளம்பழ கொட்டைகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி அது வந்து செல்ல பிராணியாகவே அது வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. ராதாராணியோடைய செல்ல பிராணியாக வளர்ந்துட்டு இருந்தது அந்த கிளி. இவங்க என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரும் ராதாவும் அவங்களோட லீலைகளை முடிச்சுட்டு அவங்களோட தாமத்துக்கு திரும்பறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ அந்த கிளி வந்து நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. உங்களை பிரிஞ்செல்லாம் என்னால் இருக்க முடியாது, நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு கிருஷ்ணரும் ராதாவும் என்ன சொன்னாங்களாமா, இல்லை நீ வர வேண்டாம், நீ இங்கே இருந்து எங்களை பற்றி தெரியாதவங்களுக்கு நீ வந்து சொல்லி கொடுக்கணும், அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாமா. அப்போ அது வந்துட்டு நீங்கள் இல்லாத இடத்துல என்னால் உயிரோடே இருக்க முடியாது, நான் எப்படி இந்த சர்வீஸை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி கேட்டுச்சான். எங்கெங்கெல்லாம் பாகவதம் பேசப்படுதோ நீ அங்கே போயிடு, அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உன்னோட உயிர் போகாது. ஏன்னா பாகவதம் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணரை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அவரோட கதைகள் காதலம்னா அமிர்தத்தை சாப்பிட்டவங்க யாராவது சாவாங்களா? சாக மாட்டாங்க. அப்போ நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எங்கே இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் எங்கே பாகவதம் பேசுகிறாங்க அப்படின்னு அந்த கிளி தொலாவிட்டே இருந்தபோது கைலாயத்தில் சிவபெருமான் வந்து பார்வதிக்கு பாகவதம் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே போயிடுச்சு, இது தெரிஞ்சு அங்கே போயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் பெண்கள் வந்து கொஞ்சம் மந்த புத்தி உள்ளவங்களாம் என்னாச்சு, அவர் வந்து ரொம்ப எக்ஸ்டசியில் வந்து பாகவதம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தூங்கிட்டாங்க. இது வந்து இவங்க வேற சொல்லிட்டு இருந்தாங்க, தூங்குனதுனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னாச்சுன்னா இவங்க வேற ஊன்னு சொல்லலைன்னா பாகவதத்தை ஸ்டாப் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த கிளி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஊன்னு அவங்க வாய்ஸில் சொல்லிட்டு இருக்கு. கிளி எப்போவுமே வந்து இன்னொருத்தவங்க வாய்ஸில் பேசுகிறதுல எக்ஸ்பர்ட் தானே, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. ஃபுல் பாகவதம் அவர் சொல்லி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா பார்வதி தேவியார் தூங்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் ஒரு கிளி உட்காந்துட்டு ஊன்னு சொல்லிட்டு இருக்கு. யார் இந்த கிளி? யாராவது அரக்கனா இருக்குமோ? அதாவது அன்ஆத்தரைஸ்டு பர்சன், அதாவது பாகவதம் கேட்கறதுக்கு தகுதி இல்லாதவங்க யாராவது கேட்டு அவங்க அமிர்தத்தன்மை அமிர்தத்துவம் ஆயிட்டாங்கன்னா எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே பல வரங்களை கொடுத்து ரொம்ப பிரச்சனையில் மாட்டி அப்புறம் விஷ்ணு வந்து என்னை காப்பாற்றிருக்காரு. இப்போ வேற பாகவதத்தை வேற இந்த கிளி வேற கேட்டுருச்சு. இந்த கிளி யாருன்னே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த கிளியை வந்து நீ யாருன்னு தோர்த்துறாங்க, அது பயந்து பறந்து போகுது. அப்போது பின்னாடியே வந்து ஒரு சூலாயுதத்தை எடுத்துட்டு இப்போ துரத்திட்டே போகிறாரு. இது என்ன பண்ணுச்சு, பத்ரிகாசிரமத்துக்கு போயிடுச்சு. அங்கே வியாசதேவர் தன்னோட மனைவி பித்திகாவுக்கு வந்து பாகவதம் சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே போயிடுச்சு. அங்கே இதே கதை தான், கணவர் வந்து பாகவதம் சொல்லிட்டு இருக்கிறாரு, மனைவி தூங்கிட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க. கொட்டாவி விடும் போது அந்த வாய்க்குள்ளே இந்த கிளி போயிடுச்சு. பின்னாடியே துரத்திட்டு வந்த இந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இப்படி என்கிட்ட ஃபுல் பாகவதத்தையும் கேட்டுட்டு ஒரு கிளி வந்துச்சு, அது மனைவி வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பாகவதத்தை நிறுத்திட்டு எப்படியோ அந்த கிளி வந்து பாகவதம் ஃபுல்லும் கேட்டுருச்சு, அதை நீங்கள் சாகடிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். யாரெல்லாம் பாகவதம் கேட்குறாங்களோ அவங்க அமரத்துவம் அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதனால் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளி அவங்களோட குழந்தையா சுகதேவ கோஸ்வாமியாக வளர ஆரம்பிச்சிருச்சு, வயிற்றுல கர்ப்பத்தில் வளர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா 17 வருஷம் ஆகியும் அது பிறக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாரு, இவர் வியாசதேவர் பேசுகிறாரு, நீ வெளியே பறந்து வா அப்படின்னா, இல்லை நான் வெளியே வந்தால் என்னை மாயா என்னை தாக்கிடும், நான் பகவானை மறந்துடுவேன். எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். உங்களுக்கு 7 மாதம் உங்களுக்கு பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை உங்களுக்கு அந்த 7 மாதங்கள் முடியும் பொழுது பார்த்திங்கன்னா அதனுடைய பூர்வ ஜென்ம என்னென்ன பிறவிகள் எடுத்ததோ அத்தனையும் ஞாபகம் வருமா. அப்போ ஒவ்வொரு பிறவிலும் பகவானை மறந்துட்டு பௌதிகமான விஷயங்களில் ஈடுபட்டு வேஸ்ட்டாக அந்த வாழ்க்கை வாழ்ந்து திருப்பி மரணம் அடைஞ்சு மறுபடியும் பிறந்ததெல்லாம் அதுக்கு ஞாபகம் வருமா. இப்போவும் இன்னொரு கர்ப்பத்தில் நாம் இருக்கோம். அந்த கர்ப்பமும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கர்ப்பப்பை எங்கே இருக்குது, மலமும் மூத்திரமும் இருக்கிற இடத்துல இருக்குது. அங்கே வந்து நுண்கிருமிகளெல்லாம் இருந்து அந்த அந்த குழந்தைய கடிக்கும். அப்போ அதுக்கு சொல்கிறதுக்கு கூட சொல்ல மூட முடியாது. ஒரு விதமான ரொம்ப சித்திரவதையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் அந்த கர்ப்பத்துக்குள்ளே. நமக்கெல்லாம் தெரிஞ்சது அந்த குழந்தை பிறக்கிறது தாய்க்கு தான் வந்து மறுபிறவின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற குழந்தை அனுபவிக்கக்கூடிய சித்திரவதையை பாகவதத்தில் போட்டிருக்காங்க. அப்போது அது அழுகுமா,
ப்ரே பண்ணுமா பகவான்கிட்ட. நான் இவ்வளவு நாள் வந்து இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதியில் தெரியாமல் மாட்டிட்டேன், இப்பவும் மறுபடியும் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே வந்துட்டேன், ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பக்தி பண்ணி இன்னொரு கர்ப்பத்துக்குள்ளே நான் போக மாட்டேன், இன்னொரு பிறவி நான் எடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுவான். நம்மளும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் பிறந்த ஒன்றையும் மாயா அட்டாக் பண்ணினதுனால அது எல்லாமே மறந்துட்டு புது அம்மா, புது அப்பா, புது உடல், புது குடும்பம், இப்படி மறுபடியும் ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து சுகதேவ கோஸ்வாமிக்கு தெரியும், அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு தெரியும். அதனால் அது பிறக்க மாட்டேங்குது. அது சாதாரண ஒரு குழந்தை கிடையாது. ராதாராணிக்கிட்ட இருந்த கிளி இல்லை, பகவான்கிட்டயே இருந்த கிளி இல்லை. அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. நமக்கெல்லாம் அந்த சக்தியில் பிறந்துட்டோம் நாம். இப்போ பிறக்க மாட்டேங்குது. அப்போ வந்து வியாசதேவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து துவாரகைக்கு போய் கிருஷ்ணரை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த குழந்தை பிறக்க மாட்டேங்குது, நீங்களே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்படி, இல்லை நீ உனக்கு வந்து இந்த மாதிரி மாயா அட்டாக் பண்ணாதுன்னு நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானே வாக்குறுதி கொடுத்ததுக்கப்புறம் இவர் வந்து பிறக்கிறாரு. பிறந்த உடனேயுமே 17 வயது குழந்தையா மாறிடுறாரு. அப்புறம் அப்பவே வந்து குடும்பத்தை திறந்துட்டு காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போய் தவம் இருக்க போறாரு. இவர் மகனே மகனே மகனேன்ட்டு பின்னாடியே வந்து போறாரு. பார்த்தீங்கன்னா வியாசதேவர், அதாவது குழந்தை பெற்றுக்கிட்டதே வந்து தன்னுடைய பாகவதத்தை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கு அதை போதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டதே. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுது, பிறந்தோடனேயுமே துறவரம் மேற்கொண்டு காட்டுக்கு போகுது. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, மகனே மகனேன்ட்டு போகிறாங்க. போகிற வழியில் இருக்கிற மரங்கள் எல்லாமே மகனே மகனேன்னு எக்கோ பண்ணுதான், எதிரொலிக்கு தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வழியில் வந்து நிறைய பெண்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து தடாகத்தில் தான் குளிப்பாங்க. ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்கும், பெண்கள் குளிக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்கும். இப்போ இவர் கிளாஸ் பண்ணி போகும்போது அந்த பெண்கள் ஒன்றுமே பண்ணலையாம். ஆனால் இந்த வியாசதேவர் வந்து தாத்தா மாதிரி இருக்காராம், அவங்க பேத்திக்கு மாதிரி இருக்காங்களாம். அப்போ வந்து ட்ரெஸ் எடுத்து மறைச்சிக்கிட்டாங்களாம். அப்போ அவர் கேட்குறாரு, இப்போ என் பையன் வந்து அதுவும் 17 வயது வாலிபன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் போனா, அப்படி நீங்கள் ஒன்றுமே பண்ணிக்கல, ஆனால் நான் ஒரு வயசான கிழமை, நான் வரும்போது நீங்கள் வந்து இப்படி உங்களை மறைச்சிக்கிறீங்க, இதில் என்ன காரணம் இருக்குன்னு கேட்டதுக்கு அவர் வந்து 17 வயது வாலிபனாக இருந்தாலும் அவருக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, அந்த அளவுக்கு அவர் பூரணத்துவம் அடைஞ்சவராக இருந்தார். ஆனால் நீங்கள் ஒரு கிரகஸ்தர்னா ஆண் பெண் வித்தியாசம் இருக்குது, அப்போ அதனால தான் நாங்கள் மறைச்சிக்கிட்டோம் அப்படி சொல்கிறாங்களாம். பின்னாடியே போகிறார். ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து அவர் அருவ பிரம்மனை தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யார், இந்த பிறந்த குழந்தை சுகதேவ கோஸ்வாமி. அப்போ கூப்பிட்டதுக்கு வரல. அப்போ என்ன பண்ணுறாரு, இவரோட சீடர்களெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. விறகு வெட்டிங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க தவம் இருந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல போய் விறகு வெட்டுற மாதிரி இவங்க போய் நடிக்க சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல வந்து 2 ஸ்லோகா கொடுத்து இதை போய் நீங்கள் அவர் முன்னாடி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன ஸ்லோகான்னு நம்ம பார்ப்போம். அதாவது 10வது ஸ்கந்தத்தில் 21வது சாப்டரில் 5வது ஸ்லோகம். பர்ஹாபீடம் நடவரபு கர்ணையோ கர்ணிகாரம் பித்ரபாஸ் கனகபிஷம் வைஜெய்தி இந்திரான் வேணோ ரதரசுதயா பூரயன் கோப்ருந்தை ஈர்வண்ண தாரண்யம் ஸ்வபரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை பாடுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் மயில் இறகு ஆபரணமும் காதில் நீல நிற கார்த்திகை பூக்களும் தங்கம் போன்ற பிரகாசமான மஞ்சள் வஸ்திரமும் வைஜெயந்தி மாலையும் அணிந்து விருட்சமான வனத்தில் பிரவேசித்த கிருஷ்ணர் நடன கலைஞர்களில் தலை சிறந்தவராக தன் திருவுருத்தை வெளிப்படுத்தினார். அது அவரது கால் தடங்களின் அடையாளங்களுடன் அவர் தனது புல்லாங்குழலின் துணையோடு அவரது உதடுகளின் அமிர்தத்தால் நினைப்பினார். மாடு மேய்க்கும் சிறுவர்கள் அவரது மகிமைகளை பாடினர் அப்படிங்கிற அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. எதுக்காக இதை பாடினாங்கன்னா, பகவானோட அழகை வந்து வர்ணிக்கிற ஸ்லோகம். அவர் அவ்வளவு அட்ராக்டிவாக இருக்கிறாரு. உங்களுக்கு தலையில் மயில் பீலி, மஞ்சள் கலர் வஸ்திரம், கண்கள் பார்த்திங்கன்னா அழகான கண்கள், காது வரைக்கும் நீண்டிருக்கும், காதில் குண்டலங்கள் போட்டிருப்பாரு, வைஜெயந்தி மாலா போட்டிருப்பாரு. இந்த மாதிரியான அர்த்தம் வர்ற மாதிரியான ஸ்லோகத்தை சொன்னோன்னே இவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. யார் இவ்வளவு அழகானவர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குறாங்க. அதாவது அவர் எங்கே அடிச்சதுன்னா பையன் கண்ணு திறப்பாருன்னு தெரியுது. அதாவது இவர் என்ன பண்ணுறாரு, அருவ பிரம்மனை தியானித்து உட்கார்ந்துருக்காரு. அருவ பிரம்மன்னா பகவானுக்கு உருவமே கிடையாது, அவர் ஒரு ஜோதிமயமானவர் அப்படின்னு
தியானம் பண்ணுறது தான் அருவ பிரம்மனை தியானம் பண்ணுறதுக்கான அர்த்தம். அப்போது பகவான் ஒரு நபர், அவரோட அழகு எப்படிப்பட்டது, எவ்வளவு வசீகரமானது அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற இந்த ஸ்லோகத்தை பாட சொல்லியிருக்காரு. இப்போ இதை கேட்டோன்னே இப்படிப்பட்ட ஒரு நபரா, அது யாரு அப்படின்னோடனே அடுத்த அஸ்திரத்தை போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட குணாதிசயம். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 2வது சாப்டரில் 23வது ஸ்லோகம். அஹோ பகியாம் ஸ்தனகால கூடாம் ஜிகாம் சாபயாத் அபி அசாத்வி லேபே கதிம் தாத்ரி உஷிதாம் ததோனியாம் கண்வா தயாலும் சாரம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பகாசூரனுடைய தங்கச்சி பூதனா அரக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஸ்தனத்தில் விஷத்தை தடவிட்டு பகவானை கொல்றதுக்கு வந்தாங்க. ஆனால் விஷத்தை தடவிட்டு வந்தாலும் தனக்கு பால் கொடுத்தவங்கிறதுனால அவங்கள தாயா ஏற்றுக்கிட்டாங்க. அவ்வளவு தயாளு குணம். ஃபஸ்ட்டு பகவானோட ரூபத்தை வர்ணிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர், தன்னை கொல்ல வந்தவங்களுக்கு கூட அம்மா ஸ்தானத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா 7 பேர்த்த தாயாக சொல்லுவாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்த நம்மளுக்கு பிறப்பு கொடுத்த தாய் ஒருத்தங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவோட பத்தினி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராமணரோட மனைவி, அதுக்கப்புறம் ராஜாவுடைய ஒய்ஃப் ராணி மகாராணி, அப்புறம் உங்களுக்கு நர்ஸு செவிலித்தாய் அவங்க, அதுக்கப்புறம் பசு, அப்புறம் பூமியும் தாய். இந்த மாதிரி 7 பேர்த்த சாஸ்திரங்களில் தாயாக சொல்லப்பட்டாங்க. இந்த பூதன அரக்கிக்கு செவிலி தாயா பதவி கொடுத்துட்டாங்க. கோலோக பிருந்தாவனத்தில் யசோதாமாவுக்கு ஹெல்ப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது பகவான் தன்னோட லீலைகளை முடிச்சுட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வேடன் தான் ஒரு அம்பு விடுவா. அப்படி அதுதான் லாஸ்ட்டு உங்களுக்கு. அந்த வேடன் அம்பு விட்டோன்னே, அதாவது பகவான் மனிதரை போல உருவம் எடுத்துகிட்டு வந்ததுனால மனிதர் போலவே ஆக்ட் பண்ணி ஆக வேண்டியதாக இருந்தது. அதனால அம்பு விட்டோன்னே அம்மானு கூப்பிட்டாராமா. அம்மானு கூப்பிட்டோன்னே 3 பேர் வந்தாங்களா. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவகி, யசோதா, பூதனா 3 பேருமே வந்தாங்களாம். அந்த அளவுக்கு அவர் தாய்ங்கிற ஸ்தானத்தை பூதனை அரக்கி கொடுத்துருக்காங்க. எப்படி கொல்ல வந்தவங்களுக்கே அவ்வளவு கருணை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவர் போயிட்டு என்ன இப்படி ஒருத்தர் அழக வர்ணிச்சிங்க, அவர் இவ்வளவு கருணை, யாராவது கொல்ல வந்தவங்களுக்கு போய் அம்மா ஸ்தானத்தை கொடுப்பாங்களா, யாரை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு இவர் தியானம் பண்ணுறதை விட்டு போட்டு அந்த விறகு வெட்டுறவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க, இது பகவான் கிருஷ்ணரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், இது அதுதான் நாங்கள் சொன்னோம். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற 2 ஸ்லோகங்கள் அப்படின்னு. யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா, எங்கள் குரு வியாசதேவர் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் தானே எங்கள் அப்பா அப்படின்ட்டு, அவர் தான் எங்களுக்கு குரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாகவதம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது மாதிரி 18,000 ஸ்லோகங்கள் இருக்குது, இது 2 ஸ்லோகங்கள் தான் சொன்னோம், எல்லா ஸ்லோகங்களும் இதே மாதிரி எஃபெக்ட் உள்ளது தான், நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கே இருப்பாரா, உடனே அப்பா கிட்ட போகிறாரு, பாகவதத்தை கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பரீட்சித் மகாராஜா உங்களுக்கு கங்கை கரையில் உட்கார்ந்த போது பாகவதத்தை சொன்னாங்க, நமக்கெல்லாம் சேர்ந்தது. இதுதான் பாகவதம் வந்த கதை. அப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எப்படி பாகவதம் நம்மக்கிட்ட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா பாகவதம் படித்து என்ன மாதிரி பலன்கள் அடைஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு சொல்கிறதுக்கு ஒரு கதை ஃபேமஸ் ஸ்டோரி இருக்குது. கோகர்ணனுடைய கதை சொல்லுவாங்க. அதை நாம் இப்போ பார்க்கலாம். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பிராமணர் இருந்தார், அவர் பேர் ஆத்மதேவர். சரிங்களா? அவங்க மனைவி பேர் துந்துகாரி. அவங்க துங்கபத்ரா ஆற்றுக்கரையில் இருந்தாங்க. ரொம்ப காலமாக வயசாயிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு குழந்தைங்களே இல்லை. பிராமணருங்கிறதுனால பொதுவாக எல்லா விதமான சாஸ்திரங்களையும் படிச்சிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லா கர்மகாண்ட செயல்களும் தெரியும் அவங்களுக்கு. இப்போ ஒரு குழந்தை இல்லைன்னா, குழந்தை பிறக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற சாஸ்திரத்தில் சொன்ன அத்தனை விஷயங்களுமே அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அது எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்து குழந்தை பிறக்கல. ஆல்ரெடி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு. அப்படி இருந்து குழந்தை பிறகு ஆனால் குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு சாது வராரு. அந்த சாது கிட்ட விழுந்து கும்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை, எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஆல்ரெடி 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ வானர பிரஸ்தம் வாங்குற நிலைமை வந்துருச்சு, நீ இப்போ எதுக்கு நீ குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதுக்கு அவர் இந்த பிராமணர் சொல்கிறாரு, அதாவது நான் பூ அப்படிங்கிற நரகத்தில் என்னை நான் போய் சேர்ந்துட்டேன்னா அதை விடுவிக்கிற திராயத்தை, அதாவது அதுலேருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு எனக்கு புத்திரம் வேணும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த புத்திரன் இல்லாமல் நான் செத்தேன்னா நான் அந்த நரகத்தில் போய் மாட்டிட்டேன்னா என்னை யார் விடுவிப்பாங்க? அதனால எனக்கு புத்திரன் வேணும் அப்படி சொல்கிறாங்க. இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவானை வேண்டி என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாரு. இந்த மாம்பழத்தை கொண்டு போய் உன் ஒய்ஃப் கிட்ட கொடு, அவங்க சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த மாம்பழத்தை வாங்கிட்டு அவங்க ஒய்ஃப் துந்துகாரி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஒய்ஃப் துந்துலி, சாரி மாற்றி சொல்லிட்டேன், ஒய்ஃப் துந்துலி. அப்போ அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்கன்னே மாம்பழத்தை கொடுத்தோடனே இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சந்தோஷமாக கொடுக்குறாரு கணவர். இவங்க குழந்தை இல்லாமல் பல வருஷமாக ஓடிடுச்சா, அதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. இப்போ இன்னி போய் ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்ததுன்னா தன்னோட ஃபிகரெல்லாம் போயிடும், ரொம்ப அசிங்கமாகிடுவோம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்னாச்சுன்னா இவங்களுக்கு அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கெல்லாம் பிடிக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் வேறு மாம்பழம் சாப்பிட சொல்லிட்டாரு. கர்ப்பம் ஆகலைன்னா பிரச்சனை ஆகிடும், குடும்பத்துலேருந்து துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் ஒரு யோசனை. அவங்க தங்கச்சி ஒரு வேறு யார்கிட்டையோ ஆள் தெரியாதவங்க கிட்ட ஏமாந்து போய் ஒரு கர்ப்பத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது, இதை பெற்று நான் எப்படி வளர்த்த போகிறேன், அதனால நீ இந்த மாம்பழத்தை சாப்பிடாத, எனக்கு பிறகுற குழந்தைய உன் குழந்தையா நீ சொல்லிக்கோ, அப்போ நீ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாம்பழத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க முடியும். நம்ம கொட்டில் இருக்க பசுமாட்டுக்கு கொடுத்துரு, அது சாப்பிட்டுக்கிட்டோம், அப்போ நீ சாப்பிட்டதா சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பசுமாட்டுக்கு கொண்டே அந்த மாம்பழத்தை கொடுத்துட்டு இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ கர்ப்பம்னா உங்களுக்கு வயிறு பெருசாகணும், இந்த தங்கச்சிக்கு வயிறு பெருசாகும், இதெல்லாம் மாட்டிக்குவாங்கல்ல. அதனால ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் நமக்கு வேற குழந்தை பிறக்க போகுது, அதனால நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லி நீங்கள் தீர்த்த யாத்திரை போயிட்டு வாங்கன்னு ஹஸ்பண்டை காட்டி விட்டுறாங்க. அப்போ இவங்க 2 பேருமே இப்படி ஒரு ட்ராமா பண்ணி குழந்தையும் பிறந்துருது. ஆனால் சேம் டைம் அவங்க வீட்டு கொட்டில் இருக்கிற மாடும் குழந்தை பிறக்குது, அதுவும் மனித குழந்தையாக பிறக்குது. ஏன்னா ஒரு சாது ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த மாம்பழத்தை சாப்பிட்டதுனால அதுக்கும் மனித குழந்தையே பிறக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா காது பார்த்திங்கன்னா பசுமாடு மாதிரி காது, அதனால தான் கோகர்ணன் அதுக்கு பேர் அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்களாமா, இத்தனை வருஷமாக இவருக்கு இந்த ஆத்மதேவருக்கு குழந்தை இல்லை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பசுமாடும் குழந்தை பெற்றுருச்சு, அவங்க பொண்டாட்டியும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பேசுகிறாங்க. இவர் தீர்த்த யாத்திரை முடிச்சு பார்த்ததுன்னா 2 குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்குது, பசுமாடுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, உங்கள் மனைவிக்கும் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக 2 குழந்தைகளையும் இவர் தன் குழந்தைகளாகவே பாவிச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தன் மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் துந்துகாரின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த பசுமாட்டுக்கு பிறந்த குழந்தைக்கு கோகர்ணன் பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா காது பசுமாடு மாதிரி இருந்ததுனால கோகர்ணன் பேர் வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதுவோடைய ஆசீர்வாதத்தில் பிறந்த அந்த கோகர்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லொழுக்கமுள்ள பையனாக வளர்றாப்படி. அப்பா அம்மா பேச்சை கேட்டு சாஸ்திரங்களை எல்லாம் மதித்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்ல ஒரு குழந்தையாக வளர்றாப்படி. ஆனால் இந்த உங்களுக்கு அன்வான்டட் சைல்டுன்னு சொல்லுவாங்க, என்ன வர்ணசங்கர குழந்தைன்னு சொல்லுவாங்க இவங்களை. அதாவது ஒரு பேர் தெரியாத அப்பாவுக்கு பிறந்த குழந்தை, முறைமையாக கல்யாணம் பண்ணி கூட பிறக்கலை, அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அத்தனை அசுத்தமான காரியங்களும் இருக்குது, அவ்வளவு கெட்ட காரியங்களும் இருக்குது, ரொம்ப கெட்ட குணங்கள் இருக்குது, யாரையும் மதிக்கிறது இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் வம்பு வளர்க்குது, ரொம்ப மோசமாக நடந்தது. இந்த குழந்தை இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுது. யாருக்கு? ஆத்மதேவருக்கு. அப்போது ஆனால் இவர் பார்த்திங்கன்னா எல்லா சாஸ்திரங்களையும் படித்து கோகர்ணன் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஜென்டில்மேனாக இருக்கா. அப்படி பிராமணர்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காரு. இப்போ போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு சாதுவை பார்த்ததுன்னா பௌதிகமான விஷயங்களை நம்ம கேட்கக்கூடாது, நம்மளுடைய ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதிகத்தான் நம்ம கேட்கணும். ஆனால் நீங்கள் குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் கேட்டீங்க, பௌதிகமான விஷயங்களை கேட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். இனியும் ஒன்றும் கெட்டு போகலை, நீங்கள் வானர பிரஸ்தம் வாங்கிட்டு நீங்கள் உங்களோட முக்திக்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. அவர் போயிடுறாரு. பார்த்தீங்கன்னா இந்த அம்மா இருக்காங்க, அவன் வேற ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணி ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறா. அப்படி அதனால இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தூக்கு மாட்டி செத்து போயிடுறாங்க. யார்? ஒய்ஃப். பையனோட அட்டகாசம் தாங்காமல் தூக்கு மாட்டி செத்து போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்பாவும் வானரப்பிரஸ்தம் வாங்கிட்டு போயாச்சு, அம்மாவும் இறந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஸ்ரத்தா பண்ணுறதுக்கோசரம் அவங்க கயாவுக்கு போயிடுறா. அப்படி யார்? கோகர்ணன் போயிடுறா. அப்படி இவன் எல்லாரும் போனதுனால ரொம்ப ஜாலியாக இருக்கான்.
இப்போ என்னாச்சு, 5 ப்ராஸ்டியூட்ஸ் விலை மாதர்களை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறான் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஆனால் இவங்க வந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க, அப்படி ஒன்றும் வசதியெல்லாம் கிடையாது. 5 ப்ராஸ்டியூட்ஸை வச்சு மேய்க்க முடியுமா இவனால்? ஆனால் அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காசு வேணும். அவங்களாம் வந்து முறையாக வாழ்கிறவங்க கிடையாது இல்லையா, எங்கே இருந்தாலும் காசு தான் வேணும் அவங்களுக்கு. இப்போ இவனை போட்டு நச்சரிக்கிறாங்க. இப்போ இவன் அதுக்கு தகுந்த மாதிரியான தப்பு காரியங்களெல்லாம் பண்ணுறான், ரொம்ப முடியல. அப்போ அவங்களுக்குள்ள கூடி பேசுகிறாங்க, இவனை நம்பி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வீணடிக்க முடியாது, நம்ம காசு பணமே சம்பாதிக்க முடியாது, இவனை கொண்டுட்டு நம்ம வெளியே போயலாம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவனை கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. இவன் அந்த சிராத காரியமெல்லாம் முடிச்சுட்டு இந்த கோகர்ணன் திரும்பி வந்து பார்த்தா ஒருத்தரையுமே காணோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீடு வேற காலியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு பார்த்ததுன்னா, இவனை கொண்டுட்டதுனால இவன் வந்து அங்கே ஒரு பிசாசு ரூபத்தில் அந்த வீட்டுக்குள்ளார சுற்றிட்டு இருக்கான். அப்போ அந்த பிசாசு ரூபத்திலிருந்து தன்னோட தம்பி கிட்ட பேசுகிறாப்படி, கோகர்ணன் கிட்ட பேசுகிறாப்படி, நீ வந்து நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சிருக்கிற, அதனால உனக்கு வந்து இந்த பிசாசு ரூபத்திலேருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு உனக்கு தான் தெரியும், தயவு பண்ணி எனக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு ரூபம் கேட்குது. அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணுறாப்படி, திருப்பியும் போய் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் நிறையா தான தர்மங்கள் அது இது என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் அவங்க ஸ்கிரிப்சர்ஸில் இருக்கிறதெல்லாம் செய்கிறாப்படி. அப்படி இருந்து ஒன்றுமே நடக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்தா இந்த பிசாசு அப்படியே தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு சாது சொன்னாராமா, இங்கே வந்து நீ வந்து பாகவதம் படிச்சின்னா அது வந்து அந்த பிசாசு ரூபத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஜட உடலோட கேட்கணும், கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு அது விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மூங்கில் குச்சி கொண்டு வந்து அந்த மூங்கில் குச்சிக்குள்ளார வந்து அந்த பிசாசை போக சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு முடிச்சா இருக்கும் இல்லைங்களா, 7 முடிச்சிருக்கு. அதுக்குள்ளார வந்து நீ போய்க்கோ, நீ ஒவ்வொரு நாள் முடியும் போது அந்த முடிச்சை வெடிக்க வச்சு நீ வந்தீங்கன்னா நீ கேட்டுட்டேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு பாகவதம் வந்து படிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஊர் மக்கள் அத்தனை பேரையும் கூட்டி வச்சு ஒரு வாரம் ஃபுல்லும் படிக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் படித்து முடிக்கும் போது ஒவ்வொரு முடிச்சும் வெடிக்குது. அந்த மூங்கில் குச்சியில் ஒவ்வொரு முடிச்சும் வெடிக்குது. 7ஆவது நாள் முடிச்சு வெடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4 கை நாராயண ரூபம் அந்த பிசாசுக்கு கிடைச்சி கோலோகத்திலிருந்தே வந்து வைகுந்தத்திலிருந்தே வந்து விமானம் வந்து கூட்டிகிட்டு போகுது. அப்போ இது எல்லாம் அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க. நாங்களும் தானே எல்லாம் கேட்டோம், இந்த அவ்வளவு அக்கிரமம் பண்ணுன அந்த துந்துகாரிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் ஏன் கிடைக்கல, அவங்களோட சேர்ந்து நாங்களும் தானே கேட்டோன்னா, அப்போ அதுக்கு அந்த சாது சொன்னாராமா, அவனுக்கு எப்படியாவது இந்த பிசாசு ரூபத்திலிருந்து விடுபட்டே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதனால ரொம்ப கவனமாக கேட்டா. அப்படி நீங்கள் அப்படி இல்லை, ஏற்கனவே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, அதனால சாதாரணமாக கேட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு ஒன்றும் நடக்கலை. அப்போ பாகவதத்தை கவனத்தோட ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட கேட்டால் அந்த துந்துகாரிக்கு கிடைச்ச அதே பாக்கியம் நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்ட கதை. நிஜத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி வினோதா தாக்கூரர் வந்து அவருடைய காலகட்டத்தில் பிரம்ம தைத்தியா அப்படின்னு ஒரு பிசாசு இருந்துச்சாம். அது என்ன பண்ணுச்சு, ஒரு ஆலமரத்தில் வந்து இருந்துதான். அந்த ஊரில் வந்து எந்த ஒரு கேஸ் நடந்தாலுமே அந்த கேஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க இல்லைங்களா, தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க போய் அந்த பிராமணர்களுக்கெல்லாம் காசை கொடுத்து அந்த அந்த பிசாசை வந்து அதுக்கு உரிய பூஜைகளெல்லாம் பண்ணி அவங்க மனசுக்குள்ளே போய் அந்த ஜட்ஜோட மனசுக்குள்ளே போய் இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல வச்சிடுறது. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இப்போ ஒரு பிராமணர் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த நம்ம ஆச்சாரியர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அப்போ அந்த பிராமணர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து பாகவதம் படிங்க, 1 மாதம் விடாமல் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ படித்ததுன்னா அந்த 1 மாதம் கழித்து அந்த பிசாசு அங்கேருந்து விடுதலையாகி போயிடுச்சாமா. இது நிஜத்தில் நடந்தது, இப்போ சமீப காலத்தில் நமக்கு நடந்தது. இந்த அளவுக்கு பாகவதம் வந்து அவ்வளவு குளோரிஃபுல். இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி இருக்குதுன்னு சொல்கிறோம், அப்போ பார்த்திங்க இல்லை வேறு யாராவது செய்வனை பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை பேய் பிசாசு அடிச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அங்கே போய் நீ சரகடிம்பாங்க, அங்கே போய் இதை பண்ணுவாங்க. எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். வீட்டில் பாகவதம் வாங்கி வச்சு நீங்கள் டெய்லியும் படிச்சிங்கனாவே உங்களை எந்த கெட்ட சக்திகளும் நெருங்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் பாகவதம்
பாகவதத்தோட க்ளோரிஸ். ஸோ நீங்களும் வந்து பாகவதம் உங்கள் வீட்டில் இருந்தால் படிங்க, இல்லைன்னா பாகவதம் வாங்கிட்டு போய் வச்சு படிங்க, இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா.